உங்க வீட்டு விசேஷங்கள் எல்லாம் உண்மையை சொல்லுங்க. நண்பர்களால் சண்டை வருகிறதா, உறவினர்களால் சண்டை வருகிறதா? மனசாட்சியோட பேசணும். எந்த ஒரு ஒரு துக்க சமயத்துல எப்படி சண்டை போறான் தெரியுமா? உறவினர்கள். அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாதியா. அந்த நேரத்தில் தோள் கொடுப்பது யாராக இருக்கும் என்று பாருங்கள். நண்பனாகத்தான் இருக்கும். தயவு செய்து மறந்துட்டு பேசாது. ஏன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் மலேசியாவில் ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்தப்போ அப்படி துடிச்சாங்களா மனோரமா. அது உண்மை. நான் மனோரமா வாழ்க்கை மிகப்பெரிய சோகமாக இருந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? சொல்லணும். கல்யாணம் பண்ண கணவன், பிறந்த பிள்ளை, கடைசி வரைக்கும் அந்த அம்மாவை ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லாம ஆக்கினது. அவ்வளவு பெரிய காமெடி நடிகை, அவ்வளவு சொத்து சேர்த்தவங்களை தினசரி துன்பப்படுத்தியது யார்? மனசாட்சியோட பேசணும். பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பாங்க. எல்லா நண்பர்களையும் கணக்கு போட்டோம்னா ஒரு 10% மோசமானவங்க இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. உறவுகளிலும் அப்படி உண்டு. ஆனா சில நண்பர்கள், டே நான் இந்த இடத்துக்கு அமெரிக்காவுக்கு போய் வேலைக்கு சேர்றவன் 2 வருஷத்துல அவன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது சொல்லி கூப்பிட்டுக்கிறானா இல்லையா? எவ்வளவு தூரம் அவன் இறங்கி வந்து உதவி செய்யறான். உறவினர்கள், நீங்க உங்களுக்கு யாருக்காவது உங்க வீடுகளில் இருக்கிறவனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சதுன்னா அவன் ஃப்ரெண்டு சந்தோஷப்படுவான். நான் உங்க சொந்தக்காரங்க அமெரிக்காவுக்கா போயிருக்கான், இந்த ஊரே சரியில்லைன்றாங்க, நிறைய குண்டா வெடிக்குதாம்ல, அது ஒண்ணும் இல்லாம போகணும்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்க. உண்மைங்க. என்னன்னா தீபாவளிக்கு எல்லாரும் ஓடி வந்தோம். உங்க வீடுகள்லயும் ஒருவேளை மெட்ராஸ்ல இருக்கவன் பெங்களூருக்கெல்லாம் வந்திருப்பாங்க. வந்தவன் நம்ம பக்கத்துலயே உட்கார்ந்து இருந்தான்றீங்க. வந்தவன் ரயில்வே ஸ்டேஷன்லயே ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டானே. சில பேர் வந்து இங்க இருக்கானே தவிர ஆள் இருக்கான். வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கானுங்க. சாப்பிடும்போது வரா, இருமா சாப்பிடுவான், சாப்பிடாததா இருமா, டே ஆறட்டுமா, பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டோட சொல்றானா இல்லையா? இன்றைய உலகம் என்பது நண்பர்களால் ஆனது. சமீபத்தில் மறைந்த டாக்டர் கலாம் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன்றது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு நண்பன் இருந்தான் திருவனந்தபுரத்துல. ஜனாதிபதி ஆகாத காலத்துல நண்பன். அவரு அங்க இருக்கக்கூடிய ISROல வேலை பார்க்கும் போது மத்தியான நேரம் சாப்பிட போகும்போதோ சும்மா இருக்கிற நேரமோ அங்க போய் நிற்பார், கொஞ்ச நேரம் பேசுவார். அப்பெல்லாம் அவர் ஜனாதிபதி ஆவார்னு யாருக்குமே தெரியாது. அப்படி தெருவில் நின்று பேசின ஒரு நண்பனோட ஜனாதிபதி ஆன பிறகு கவர்னர் மாளிகைக்கு அந்த நண்பனை வர சொன்னார். அவர் தேடி போனாங்க. அவர் முதல்ல ஜனாதிபதியாகி திருவனந்தபுரம் வந்து கவர்னர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு என் நண்பனை பார்க்க வேண்டும்னு அவ்வளவு பேரை அனுப்புனாங்க. அதனால என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? திருவனந்தபுரத்து தெரு வீதியில் உட்காந்து செருப்பு தைச்சுக்கிட்டு இருந்தான். செருப்பு தைத்த ஒரு நண்பனை ஜனாதிபதி ஆன பிறகு தேடி பிடித்தார். நட்பு தரம் பார்த்து வருமா? எவ்வளவு கூசிக்கிட்டு வந்தால் வந்திருப்பான்ல. உறவுகள் நெருக்கமாக இருந்தால் சில சொற்கள் ஏன் வந்தது? 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி. தனி குடித்தனம் என்ற சொல் ஏன் வந்தது? பாகப்பிரிவினை என்ற சொல் ஏன் வந்தது? முதியோர் இல்லம் என்கிற சொல் ஏன் வந்தது? இந்த சொற்களுக்கெல்லாம் பின்னணி என்னன்னு யோசிங்க. நம்மளை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டது நண்பன் அல்ல, விடவும் முடியாது. ஆனால் முதியோர் இல்லத்திலும் நட்பு பிறக்கும். உறவாக இருந்தது நம்மை முதியோர் இல்லத்தில் விடும்.